சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. அசாத்தியமானவங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்லை, ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞர் அவளை தம்பி சின்ன வயசுல இருந்தெல்ல பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாங்க. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்றும் புரியாது. எல்லாமே நண்பர்கள் தானே. பேசும்போது இந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அது ஸ்கூல் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னது இது பண்ணியிருந்தேன். நான் அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள், அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் அதை மறந்துட்டேன். என்னடா இது. ஸோ இப்போ வரும்போது மிஸ்டர் ரஜினிகாந்த் இல்லை பாரு, இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத. ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், நீங்கள் பார்த்துக்கோ. எல்லாரும் ரசிகர்கள் நினைச்சிடாத.